இதுதான் ஆன்மீகம். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன்னு பாருங்க. இதுதான் ஆன்மீகம். இதுதான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவை. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு நிலையோட இருக்கான். கொஞ்சம் மேல வந்துட்டான்னு வைங்களேன், அதற்கு பிறகு மேல போவோங்கிறத மறந்து ஆடாததெல்லாம் ஆடுறான். அதனாலதான் அருளாளர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, உனக்கு கிடைச்சிருக்க அழகா, அறிவா, செல்வமா, புகழா, பதவியா, பணமா, அது நீ கொண்டு வந்ததில்ல, உன்னுடைய பிரயாசத்தால் கிடைத்ததில்ல, எல்லாம் அவன் கொடுக்கிற பிச்சை அப்படின்னு. சிவப்பிரசாதானே வினாட புத்தி, சிவப்பிரசாதானே வினான யுக்தி, சிவப்பிரசாதானே வினான சித்தி, சிவப்பிரசாதானே வினான முக்தி. உனக்கு சித்தி கிடைச்சாலும் சரி, சித்தினா உடனே இன்னைக்கு நாட்டுல தெரியறதெல்லாம் ராதிகா சித்தி தான் தெரியுது. சித்தினா தப்பா எடுக்க கூடாது. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், 8 சித்திகள். இந்த 8 சித்திகள் கிடைக்கிறதும் உன்னுடைய பிரயாசத்தால இல்ல, உன்னுடைய மெனக்கட்டால இல்ல, அவன் கொடுக்கிறது. ஆணவப்படாதன்னாங்க அருளாளர்கள். என்ன அழகா கொடுத்தாங்க தெரியுமாங்க? இன்னைக்கெல்லாம் இந்த மனசதான் கட்டுப்படுத்த முடியாது, எதை வேணாலும் கட்டுப்படுத்திடலாம். இன்னைக்கு நாட்டுல இந்த மனசை கட்டுப்படுத்திட்டான்னு வைங்க, அவன் தான் தெய்வத்திற்கு ஈடாக வைக்கப்படுகிறான். அதனாலதான் அழகாக தாய்மானவர் சொன்னார், கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்சவை எடுத்தாட்டலாம், 3 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம். இதெல்லாம் எதனாலும் பண்ணலாம், ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சுகம் பெரிதுன்னார். எதை வேணாலும் பண்ணலாம், சிங்கத்தை வசப்படுத்தலாம், பாம்பெடுத்து கையில சுத்தலாம், எந்த சாதனை வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த சாதனைய பண்றது தாங்க பெரிய விஷயம். அது ரொம்ப அழகா சொன்னாங்க பாருங்க. ஆணவப்படாம இருக்கணுமா, எந்த நேரமும் தெய்வ சிந்தனையில இருங்க, ஆணவம் ஒரு நாளும் வராது. அது ரொம்ப அழகா ஆதிசங்கரர் பஜகோபிதத்துல சொல்லுவார். ஆணவப்படாம இருக்கணுமா, அவனை தானே, அவன் பண்ணாத திருவிளையாடல்களே கிடையாது. படிக்காதவனை கூட, படிக்காத ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை கூட கையில் எடுத்தாள் காளி, மகாகாளி. சாமானியம் இல்ல. ஒரு நிலைக்கு வரணுமா, பின்புலம் தேவையில்லை, அப்பா அம்மா தான் நம்மளை உயர்த்தணும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. அதனாலதான் கந்த புராணத்துல ரொம்ப அழகா இதுதான் நிலை, யாரும் முடிவு பண்ண முடியாது. வறியவர் செல்வர் ஆவர், செல்வர் பின் வறியவர் ஆவர், சிறியவர் உயர்ந்தோர் ஆவர், உயர்ந்தோர் சிறியர் ஆவர், முறை முறை நிகழும் இதுன்னர். கீழே இருக்கிறவன் மேல வர்றதும், மேல இருக்கிறவன் கீழே வர்றதும் நம்ம கையில இல்லை. அதனாலதான் சமீபத்துல அது நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் யாரையாவது திட்டம்னா கூட நம்ம பெரியவர்கள் சில்லறத்தனமா பேசிக்கிட்டு சில்லற பயிலை அப்படிம்பாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பா பேசிட்டான். இன்னைக்கு நாட்டுல பாதி பேர் தப்பா தான் பேசுறோம், யாராலையும் பேச முடியல. ஏன்னா நம்ம சரியா பேசினாதானே அடுத்தவனை பேச முடியும். இன்னைக்கு நாட்டுல இப்படி தவறா பேசிட்டாங்கன்னு வைங்க, நாகரிகம் இருக்கா, சில்லறத்தனமா பேசிக்கிட்டுன்னு இப்படிதான் திட்டுவோம் ஒரு காலத்துல. ஆனா உடனே இதெல்லாம் கேட்டு கேட்டு சில்லறைக்கு ஒரு நாள் கோவம் வந்துடுச்சு. இந்த பயல்கள் எல்லாம் இவனுங்க தப்பு பண்ணிட்டு சில்லற பயலுன்னு நம்மள எவ்வளவு கேவலமா பேசுறானுங்க, இதுக்கு நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. வந்துச்சு. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நாட்டை தான் மாத்த முடியல, நோட்டையாவது மாத்தி வைப்போம்னு வச்சாரு பாருங்க. நாட்டுல ஐ ஹாவ் ஒன்லி 2000 rupees, நோ சேஞ்ச் அப்படிங்கிறவங்களாம் சேஞ்ச் ஆனா. ஆனா சில்லற இருக்கா? ஆனா ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லற அப்படின்னு மாற வச்சது. அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை, இதுதான் நிரந்தரம். பைக்ல போறோம், பைக்ல போனதான் சரித்திரம் இல்ல, கார்ல போறோமா, இதுதான் நிரந்தரம். யாரும் ஆணவப்படாதீங்க, அதனால தன்னம்பிக்கை இழக்காதீங்க. எல்லாருக்கும் காலம் உண்டு, எல்லாருக்கும் வாழ்வளிப்பவன் இறைவன் முருகப்பெருமான். அதை என்ன அழகா சொன்னாங்க பாருங்க இதுல. அதனால அவன் ஒரு நாளும் கைவிட்டதா சரித்திரம் இல்லை. அதை என்ன அழகா, வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் சித்தத்தை அலைப்பாய விடாதீங்க. எங்க வைக்கணும் தெரியுமா? பித்தா சித்தத்தை இறைவனுடைய சன்னிதானத்திலே வைத்து எதிர்வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் நீங்கள் இறை துணையோடு களைய வேண்டும் என்று சொல்லி தன்னிலை மறந்து நிற்கக்கூடிய மனிதனை நல்வழிப்படுத்துவதிலே முன்னிற்கக்கூடிய ஆற்றல் என்றைக்குமே இறை பாடல்களுக்கு மாத்திரம்தான் உண்டு சொல்லி வாய்ப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.